இது உங்கள் ஏகே டிஜிட்டலின் டெக் பஞ்சாயத்து அப்படின்றது தான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் மிகப்பெரிய பஞ்சாயத்தாக ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் இந்த வாரம் ஒரு நியூஸில் கூட நம்ம சொல்லியிருப்போம், இதை பற்றி பேசுகிறோங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கூகுள் மோனோபோலி. கூகுள் இப்போ மோனோபோலி, நாங்கள் தான் எல்லாமே, இனிமேல் நாங்கள் தான் எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி கூகுள் அவங்களோட ஒரு ப்ராடக்டை எல்லா இடத்துலையும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த விஷயம் தான் இப்போ வந்து மிகப்பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கூகுள் மோனோபோலின்ற மாதிரி இப்போ நிறைய இடத்துல கேஸ் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் மோனோபோலி கேஸை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூகுள் மோனோபோலினா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கூகுள் மோனோபோலியா ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்றது கேட்டீங்கன்னா, அந்த விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூகுள் மோனோபோலின்னு கேட்டீங்கன்னா, கூகுளோட ப்ரௌசர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இந்த உலகத்துல யூஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் குரோம் தான். எனக்கு கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்றது ஆண்ட்ராய்டுல வந்து எல்லாருமே யூஸ் பண்றது என்னன்னு டிஃபால்ட்டா இருக்கிற ப்ரௌசர் கூகுள் குரோம். அந்த கூகுள் குரோம் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது வந்து மோனோபோலியா இப்போ கேஸ்ல நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் வந்து தங்களோட ப்ரௌசரை எல்லாருக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் அவங்களோட ப்ரௌசரான கூகுள் குரோம் எல்லாருமே யூஸ் பண்றோம். அதுல அவங்களோட சர்ச் இன்ஜின் இருக்கிறது பத்தி பிரச்சனையே கிடையாது. கூகுளோட சர்ச் இன்ஜின் இல்லாம சில ப்ரௌசர்ல கூகுள் வந்து சில ப்ரௌசருக்கு வந்து பணம் கொடுத்து தங்களோட சர்ச் இன்ஜின் தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய ஃபேமஸான சர்ச் இன்ஜினான கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிற சர்ச் இன்ஜின் எதுன்னு கேட்டீங்கன்னா, பிரேவ் ப்ரௌசர், கூகுள் குரோம் ப்ரௌசர்னு ஒன்று தெரிஞ்சுங்க. சர்ச் இன்ஜின் ப்ரௌசர்ன்றது ஒன் ஆஃப் த ஆப். அதுக்குள்ள நம்ம போய் யூஸ் பண்றது தான் சர்ச் இன்ஜின். அந்த சர்ச் இன்ஜின் தான் கூகுள் குரோமுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னென்ன இருக்குன்றதுக்கு கூகுள் குரோமுக்கு ஆல்டர்னேட்டிவா பிரேவ் இருக்கு, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டக்டக்கோ இருக்கு, அதுக்கப்புறம் சாம்சங்க்கு ஒரு டெடிகேட் ப்ரௌசர் இருக்கு, சாம்சங் இன்டர்நெட்னு, அதுக்கப்புறம் ட்ரோர் ப்ரௌசர் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ப்ரௌசர்லாம் கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவா ஃபேமஸா இருக்கக்கூடிய ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்லாம் நிறைய பேர் கூகுள் குரோம்க்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னொன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் அப்படின்றது எக்ஸ் கூட ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரௌசர் கூட சொல்லலாம். அது ஏன் எக்ஸை ப்ரௌசர்னு கூட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதை நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். இப்போ வந்து அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே சர்ச் இன்ஜின் இருக்கு. சர்ச் இன்ஜின் அதாவது நீங்க பிரேவ்லையும் போய் யூஸ் பண்ணாலும் கூகுள் தான் இருக்கும். நீங்க ஒப்ரா மினி ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதுல சர்ச் இன்ஜின்ல கூகுள் தான் இருக்கும். அதுவே வந்து நீங்க வந்து டக்டக்கோ யூஸ் பண்ணலாம், அதுல கூகுள் சர்ச் இன்ஜின் கூகுள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் நீங்க அதுல சர்ச் இன்ஜின் தான் இருக்கும். எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அதுல சர்ச் இன்ஜின், குறிப்பா சொல்லணும் ஃபயர்பாக்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸான ப்ரௌசர் ஃபயர்பாக்ஸ், அதுல நீங்க யூஸ் பண்ணா கூட கூகுள் தான் இருக்கும். இந்த ப்ரௌசருக்குலாம் டிஃபால்ட்டான சர்ச் இன்ஜின் கூகுளா இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கூகுள் இவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல பணம் கொடுக்குது. குறிப்பா சொல்லணும்னா ஆப்பிளோட சஃபாரி ப்ரௌசர்ல வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் தான் இருக்கணும், நீங்க சர்ச் பண்ற இடம் கூகுளோட தான் இருக்கணும்னு சொல்லி கூகுள் பணம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு காம்படிட்டிவா எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒழிச்சு கேட்டணும்ன்றதுக்காக கூகுள் தாங்க எவ்வளவு ப்ரௌசர் வேணாலும் இருக்கட்டும், அதுல எங்களோட சர்ச் இன்ஜின் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பணம் பேக்ரவுண்ட்ல கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நிறைய கம்பெனி இதன் மூலமாக ஏன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மோஸ்ட்லி ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட சர்ச் இன்ஜினை தாண்டி கூகுளோட சர்ச் இன்ஜினை அவங்க டிஃபால்ட்டா வைக்கிறதுனால அவங்களுக்கு கூகுள் மிகப்பெரிய அமௌண்ட் கொடுக்குது. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்டா இருக்கு. அப்படி இந்த மைண்ட்ல வச்சுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை கூகுள் வந்து எல்லா இடத்துலையும் மோனோபோலியா சர்ச் இன்ஜின் வைஸ்ல பாத்தீங்கன்னா கூகுள் நாங்க தான், ஒப்ரா பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் நாங்க தான், அதாவது டக்டக்கோ சர்ச் இன்ஜின் நாங்க தான், பிரேவ் ப்ரௌசர் சர்ச் இன்ஜின் நாங்க தான், அதுக்கப்புறம் டார் ப்ரௌசர் சர்ச் இன்ஜின் நாங்க தான், ஃபயர்பாக்ஸ் சர்ச் இன்ஜின் நாங்க தான், எல்லா இடத்துலையும் நாங்க தான் சர்ச் இன்ஜினா இருப்போம்னு சொல்லி கூகுள் வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சர்ச் இன்ஜினுக்கு எதிராக தான் இப்போ வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் மோனோபோலியா இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம ஆன்டி ட்ரஸ்ட் அது மேல நம்பிக்கை இல்லைன்றதுனால ஒரு ஆளே மட்டுமே கூகுள் சர்ச் இன்ஜின் மோனோபோலியா இருந்தா அது வந்து பின்னால் பாதிப்பு ஏற்படும். அந்த சர்ச் இன்ஜின் நம்ம சர்ச் பண்றது கூட காசு கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இப்ப நிறைய பேர் வந்து இப்போ வந்து கூகுள் மோனோபோலியை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த கூகுள் மோனோபோலியை எதிர்க்க ஆரம்பிச்சோன்னே இப்போ வந்து கூகுள் மோனோபோலியை எதிர்க்க ஆரம்பிச்சு நாளைக்கு வந்து கூகுளுக்கு குரோமுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்குன்றது நம்ம பார்த்தோம். அதாவது டோர் இருக்கு, டக்டக்கோ இருக்கு, பிரேவ் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கு, ஒப்ரா இருக்கு, சாம்சங் இன்டர்நெட் இருக்கு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ மோசிலா ஃபயர்பாக்ஸ் இவ்வளோ இருக்கு. இவ்வளோத்துக்கும் பின்னால வந்து கூகுள் தான்
ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சர்ச் உள்ள அந்த ஆப் உள்ள போய் நம்ம இன்டர்ஃபேஸ் சர்ச்சிங் பண்ண இடத்துல கூகுள் தான் இருக்கு அப்படின்றதான். கூகுள் குரோம் இன்னைக்கு இப்போ வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் கூகுள் குரோம் கேள்வி பார்த்துட்டோம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இவ்வளவு ப்ரௌசர் இருக்குன்றது கேள்விப்பட்டோம். இப்போ வந்து அந்த கூகுள் குரோமுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம பார்த்துட்டோம். கூகுளோட ஆல்டர்னேட்டிவ் கூகுளோட சர்ச் இன்ஜினுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா டக்டக்கோன்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட பிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்பிளோட சஃபாரி, ஆப்பிள் யூசருக்கு சஃபாரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரேவோட சர்ச் இன்ஜின் இருக்கு. பிரேவ் சர்ச் இன்ஜின் இருக்கு. அதை தவிர்த்து டாரோட சர்ச் இன்ஜின் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபயர்பாக்ஸோட சர்ச் இன்ஜின் இருக்கு. அதை தவிர்த்து ஒப்ரா ப்ரௌசரோட டெடிகேட்டடான சர்ச் இன்ஜின் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து யாகோ சர்ச் இன்ஜின் இருக்கு. யாகுன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ச் இன்ஜினா இருந்துச்சு ஒரு காலத்தில். இன்னமும் யாகு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. யாகுல போய் நீங்க வேணா சர்ச் இன்ஜின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூகுளோட சர்ச் இன்ஜினை இப்போ எளிமையாகும். கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சர்ச் இன்ஜின்ல வரதுன்னு ஜெமினியோட ஏஐ ரிசல்ட் தான் வரும். அதே போல வந்து இப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு ஆப்போனண்டா ஜெமினி ஏஐ பிடிக்கல, அதுக்கு ஆப்போனண்டா இருக்கிற மைக்ரோசாஃப்டோட எட்ஜ் ப்ரௌசர்ல மைக்ரோசாஃப்ட் பிங்கோட சேர்ந்து கேப்ரிக்கோட சேர்ந்து டீப் சர்ச் பண்றதுக்காக ஏஐ மூலமா ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னொன்று இதே போல எல்லா சர்ச் இன்ஜின் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒன் ஆஃப் த இது உங்களுக்கும் ஆப்போனண்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ட்விட்டர் கிட்டீங்கன்னா நீங்க சர்ச் இன்ஜின் மூலமாக ட்விட்டர் சர்ச் ஆப்ஷன் மூலமா ட்விட்டர் சொல்லிக்கிட்டு எக்ஸ் சர்ச் ஆப்ஷன் மூலமா எக்கச்சக்கமான விஷயத்தை நீங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம். நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான நியூஸ்க்கும் எக்கச்சக்கமான போட்டோஸ் எடுக்கிறதுக்கு மெயினா நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா சர்ச் இன்ஜின் எதுல இருந்து எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா ட்விட்டர்ல இருந்து நம்ம போட்டோஸ் எடுக்கிறோம். ட்விட்டர்ல இருந்து போட்டோஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கூகுள்ல இருந்து எடுக்கலாம். கூகுள்ல இருந்து எடுக்கும்போது எக்கச்சக்கமான ஆப்ஷன் வரும். நம்ம தேடுறது பர்ஃபெக்டா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா பர்ஃபெக்டா கிடைக்கும். அதை தாண்டி எக்கச்சக்கமானது நம்ம கிடைக்கும். அதே போல ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ட்விட்டர்ல கிடைக்கிற சர்ச் இன்ஜின்லயும் கூகுளுக்கு இணையா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ட்விட்டரோட எக்ஸோட சர்ச் இன்ஜின்ல நிறைய போட்டோஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் இப்போ நான் யூஸ் பண்றது. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாத சமயத்தில் கூகுளோட சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணுவோம். எக்கச்சக்கமா சர்ச் இன்ஜின் இருக்கு. அதாவது பெஸ்ட் சர்ச் இன்ஜினா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு வைடா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறது கூகுள் தான். அந்த கூகுளை நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல எந்தவித பாதிப்பு ஏற்பட்டாலும் அப்படின்ற பிரச்சனை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பேக்ரவுண்ட்ல ஏதாவது உங்களை வந்து ட்ராக் பண்றது ஆன்டி ட்ரஸ்ட் அப்படின்ற சொல்லி தான் கூகுளோட இருக்கிறதுல வந்து நீங்க ரொம்பவே கம்மியான ஒரு ஆக்கிரமிப்போட கம்மியான ஒரு ஃபாஸ்டர் சர்ச் இன்ஜின் வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணலாம் டக்டக்கோ. ஏன்னா டக்டக்கோட எம்பி கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 MP கீழே தான் இருக்கு அந்த ப்ரௌசரோட மொத்த எம்பியுமே. கேட்டீங்கன்னா நீங்க அதுல வந்து சர்ச் ஹிஸ்டரினே ஒண்ணு கிடையாது. நீங்க ஏன்னா நீங்க எப்ப சர்ச் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணி சர்ச் பண்ணணும். அதுல வந்து நீங்க ப்ரீவியஸா சர்ச் பண்ண விஷயம் அங்க இருக்காது. அதுதான் ஒரு டி விஷயமா பார்க்க போறேன், டிகிரேடா பார்க்க போறேன். ஆனா வந்து அதுல வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ணும் போதும் ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த ப்ரௌசரோட ஃபைல் சைஸே ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஆப்போனண்ட்டாக பிரேவ் இருக்கு. பிரேவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆட் இல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பிரேவ் இருக்கிறதுக்காக பிரேவ்ல வந்து நம்ம எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பிரேவ் ப்ரௌசர். பிரேவ்லையும் வந்து அதுக்குன்னே டெடிகேட்டடான சர்ச்சின் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒப்ரா வந்து கிட்டத்தட்ட இன்பில்டான விபிஎனோட கொண்ட ஒரு சர்ச் இன்ஜின் ஒப்ராவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒப்ரா ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சர்ச் இன்ஜின் வந்து நீங்க தனியா வந்து ஒப்ராவில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு VPN வேணும்னா நீங்க VPN-க்காக தனியா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒப்ரா ப்ரௌசர்லயே ஃப்ரீ VPN-லாம் இருக்கு. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் இருக்கு. கூகுள் வந்து இப்போ மோனோபோலியா இருக்கிறதுனால தான் நம்ம கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவா தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிற ஒவ்வொரு ப்ரௌசரும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்ததுன்றதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஒப்ராவோட சர்ச் இன்ஜின் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஏஐயோட ஒரு இணைந்து ஒப்ராவோட சர்ச் இன்ஜின் செயல்படுகிறது. ஒப்ராவிலையும் கேமிங்கான டெடிகேட்டடான ஒரு ப்ரௌசர்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை கூகுள் வந்து இப்போ மோனோபோலின்ற விஷயத்துல மாட்டினது. கூகுள் வந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்து மோனோபோலியா செய்யறதுனால கூகுள் வந்து ஒரு ஆன்டி ட்ரஸ்ட் கூகுள் மீது நம்பிக்கை இல்லாம போயிருச்சுன்னா உங்களுக்கு கூகுள் குரோம் மீதும் கூகுள் ப்ரௌசர் மீதும் நம்பிக்கை இல்லை என்றால் இந்த மாதிரியான ப்ரௌசர் இருக்கு. கூகுள் குரோமுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒப்ரா இருக்கு, பிரேவ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபயர்பாக்ஸ் இருக்கு. எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கு. அதோட லிஸ்ட் நம்ம என்னன்னு சொல்றோம் ஒன்னொன்னா சொல்றோம். நீங்க நோட் பண்ணி வச்சீங்க. கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவா கூகுள் குரோமுக்கு ஆல்டர்னேட்டிவா கூகுள் குரோம் அந்த குரோம் ப்ரௌசருக்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் ப்ரௌசர் இருக்குன்னு சொல்றேன். அதோட லிஸ்ட்னு கேட்டீங்கன்னா ஒப்ரா ஃபேமஸ் ஆனது நான் சொல்றேன். ஒப்ரா, ஃபயர்பாக்ஸ்,
அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்டோட எட்ஜ், அதுக்கப்புறம் டார், அதுக்கப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், அதுக்கப்புறம் சாம்சங் இன்டர்நெட், அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமா யாகு இதெல்லாம் இருக்கு. இதை தவிர்த்து சர்ச் இன்ஜினை பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்க்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தோன்னா இப்போ கூகுளுக்கான ஆல்டர்னேட்டிவ், கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தோன்னா என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது பிரேவோட சர்ச் இன்ஜின் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கூகுளுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒப்ராவோட சர்ச் இன்ஜின் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒப்ரா ப்ரௌசர் இருக்கு, ஒப்ரா ஜிஎக்ஸ் இருக்கு கேமருக்கான. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா யாகூ சர்ச் இன்ஜின் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் சஃபாரி இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் ட்விட்டரில் கூட நீங்கள் சர்ச் இன்ஜின் மூலமாக நீங்கள் எக்கச்சக்கமான சர்ச் பண்ணி எடுக்கலாம். டாருக்கான சர்ச் இன்ஜின் இருக்கு. எல்லாத்தோட ரொம்பவே வந்து லைட் வெயிட்டான இருக்குது டக்டக்கோ சர்ச் இன்ஜின் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுகிற ஆர்க் ப்ரௌசர் இருக்கு. ஆர்க் ப்ரௌசர்லேயும் தனியாக ஸ்பெசிஃபிக்கான சர்ச் இன்ஜின் இருக்கு. ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் இருக்கு. ஃபயர்பாக்ஸுக்கு டெடிகேட்டான சர்ச் இன்ஜின் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கூகுள் குரோம்ன்றது மோனோபோலியாக இருந்துச்சுன்னா சர்ச் இன்ஜின் பண்ணுறதுக்கே காசு கிளைம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு நாளைக்கு இத்தனை சர்ச் தான் பண்ணலாம். எப்படி வந்து ஏஐ ஆப் மூலயமாக நம்ம ஒரு ஃபோட்டோவை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கோ, ஃபோட்டோவுக்கு வந்து சில சேஞ்ச் பண்ணுறதுக்கோ, இல்லை வீடியோவுக்கு வந்து சில கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கோ எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ நம்மள்ட்ட இத்தனை ஒரு நாளைக்கு இவ்வளோ தான், அதுவும் வாட்டர் மார்க் கூட தான் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதே போலதான் கூகுளும் மோனோபோலியா இருக்கும் பட்சத்தில், கூகுள் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கம்பெனியும் மோனோபோலியா இருக்கும் பட்சத்தில் நாங்கள் தான் மட்டுமே இந்த அந்த பிரிவில் இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு மவுஸ் எடுத்துக்கிட்டோம், மவுஸில் வந்து நாங்கள் தான் மோனோபோலியான்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கும் பட்சத்தில் அவங்க கொடுக்குற விலையை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் மோனோபோலியை நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. நம்மளும் மோனோபோலியும் எதிர்க்கிறோம். எல்லாத்துக்குமே வந்து ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ சோர்ஸ் கிடைக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒண்ணுக்கு ஒன்று ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா நம்மளுக்கு ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. குறிப்பா சொல்ல போனா இப்போ வந்து எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட்டை வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அதே போல அப்ப மைக்ரோசாஃப்ட் இல்லைன்னா, விண்டோஸ்ன்ற ஒன்று இல்லைன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஆப்பிளோட மேக்குக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருந்திருக்கும். அவங்க மட்டுமே யூஸ் பண்றது மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் லுனெக்ஸ் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் மேக் இருக்கு. இப்படி 3 விதமா இருக்கு. அதனால தான் ஒவ்வொன்றுக்கும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து போட்டிகள் இருக்கும்போது தான் நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் கிடைக்கும், எக்கச்சக்கமான பிரைஸ் கம்மியிலையும் கிடைக்கும், எக்கச்சக்கமான அஃபோர்டபிள் கிடைக்கும். உங்களுக்கு வேற எந்த ப்ராடக்ட், எந்த சர்ச் இன்ஜின், எது வேணுமோ ஆல்டர்னேட்டிவ் வேணுன்றாங்க கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோட ஆல்டர்னேட்டிவ் நம்ம அப்டேட் பண்றோம். இதுல என்ன நம்ம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மோனோபோலியா இருந்தா நம்மளுக்கு வந்து பாதிப்பு தான். நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே பாதிப்பு தான். ஒருத்தவங்க மட்டும் மோனோபோலியா இருந்தா ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் பட்சத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷனான எக்கச்சக்கமான ஃபியூச்சரிஸ்டிக்கானது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கம்மி விலையில கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கும். ஃப்ரீ சோர்ஸ் கிடைக்கிறதுக்கு மோனோபோலியா இருந்தால் முடியாது. மோனோபோலியா இல்லாத பட்சத்தில் எக்கச்சக்கமான காம்படிஷன் இருக்க பட்சத்தில் ஃப்ரீ சர்வீஸ் கிடைக்குன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கூகுள் மோனோபோலியா பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதுல எனக்கு டிஎம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆஃபர்ஸ் லிங்க்லாம் எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதன் மூலமா நீங்க எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.